எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு 2 வார்த்தைகளை சொல்றாருங்க. சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. வெளியில போகும்போது செருப்பு அணியாம நம்ம வெளியில போக மாட்டோம். வீட்டுல இருக்கும் போதும் செருப்பு அணிந்து கொண்டே சில பேர் இருப்பாங்க. இன்றைக்கு சுவிசேஷம் என்னும் பாதரட்சை அப்படின்னு இருக்கு. அதாவது சுவிசேஷம் நீங்கள் போகும் இடமெல்லாம், நீங்கள் பேசும் வார்த்தையில், நீங்கள் பழகும் மனிதர்களிடம் ஒரு முறையாவது நீங்க சுவிசேஷத்தை பத்தி நீங்க பேசணுங்க. சுவிசேஷம் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்க கூட வரும். அதற்காக தான் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நீங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேரை இன்றைக்கு நீங்க பார்த்து முகமலர்ச்சியோட சிரிச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்களா? பக்கத்துல இருக்கவங்க, உங்களுக்கு எதிர்த்து இருக்கவங்க, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார பார்த்தாவது பேசியிருக்கீங்களா? இதுவரை செய்யாதவர்களா இருந்தீங்கன்னா இனிமேட்டு பழகுங்க. நீங்க கிறிஸ்துவின் அன்பை எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படின்னா, ஒருவரோடு ஒருவரை அன்பு கூறும்போது நீங்க கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லாரையும் நேசிச்சு அரவணைத்த அன்பு செலுத்தியவரா இருந்தாரு. இன்றைக்கு நீங்க எல்லாரிடமும் அன்புள்ளவர்களா நீங்க இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருப்பீர்கள். சுவிசேஷம் உங்களுடைய வார்த்தையிலும் உங்களுடைய நடக்கையிலும் தான் இருக்குது. God bless you.